வெற்றி படமாக அமைந்தது தூரத்து இடி முழக்கம். அப்போதுதான் விஜயராஜ் என்ற அவரது பெயர் விஜயகாந்தாகவும் மாறியது. அடுத்தடுத்த படங்களில் படக்குழுவுக்கு லாபத்தை கொடுத்த விஜயகாந்த் ரசிகர்களுக்கு மட்டுமல்லாமல் தயாரிப்பாளர்களுக்கும் ஆதர்சன நாயகனாக மாறினார். படத்தின் நாயகன் என்ன சாப்பிடுகிறாரோ அதையே படத்தில் பணியாற்றும் கடைகோடி ஊழியர் வரை சாப்பிட வேண்டும் என்ற முறையை கொண்டு வந்தவர் விஜயகாந்த் தான். சினிமாவில் என்ட்ரியான முதல் 10 ஆண்டுகளில் மட்டும் 70க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து இருந்தார். சத்யராஜ் சினிமாவில் அள்ளி கொடுத்தவர் எம்ஜிஆர், அதனை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர் விஜயகாந்த் என்று ஏறும் மேடைகளில் எல்லாம் கூறியுள்ளார் சத்யராஜ் அவர்கள். 1980களில் புரட்சி கலைஞராக வலம் வந்த விஜயகாந்த் 90களில் கேப்டனாக மாறினார். அதுவரை யாரும் இல்லாத அளவுக்கு இவரது 100வது படமாக கேப்டன் பிரபாகரன் திரையரங்களில் 200 நாட்களை கடந்து ஓடியது. அது முதல் கேப்டனாக கொண்டாடப்பட்டார் விஜயகாந்த் அவர்கள். அடுத்தடுத்த காலங்களில் பல வீழ்ச்சிகள் சூழ்ச்சிகள் இருந்தாலும் விஜயகாந்த் என்ற ஒற்றை மனிதருக்காக இன்றளவும் தேமுதிகவுக்கு